ஒரு பொது தகவல். நமது பேரண்டத்தினுடைய வயது, பேரண்டத்தில் என்னென்ன உள்ளன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். முதல்ல மிகப்பெரியது பேரண்டம் தான். பேரண்டத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா அண்டம். பல மில்லியன் கணக்கான அண்டங்களை கொண்டது தான் பேரண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பல மில்லியன் கணக்கான நட்சத்திரங்களை கொண்டது தான் அண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு நட்சத்திரம் அது நட்சத்திரத்தில் துணைக்கோள்கள், கோள்கள், எரிக்கற்கள், விண்கற்கள், தூசுக்கள் போன்ற பொருட்கள்லாம் உள்ளடங்கியது தான் ஒரு நட்சத்திரம். நமக்கு அருகில் உள்ள பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் எது அப்படின்னா சூரியன். நமக்கு மிகவும் உயிர் நாடியாக கருதப்படுவது சூரியன் தான். அப்போ பார்க்கும்போது விண்வெளியில் முதல்ல அண்டம் இருக்குது, பேரண்டம் இருக்குது. பேரண்டத்தோட வயது என்ன, அண்டத்தோட வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விண்வெளியில் இருக்கிறது பேரண்டம், அண்டம். பேரண்டத்தோட வயது என்னன்னா 1380 கோடி ஆண்டுகள். பேரண்டத்தோட வயது 1380 கோடி ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது அண்டம். அண்டத்தோட வயது என்ன அப்படின்னா 1360 கோடி ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சூரியன். சூரியனுடைய வயது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 460 கோடி ஆண்டுகள். 460 கோடி ஆண்டுகள். அதுக்கு அடுத்ததாக இருக்குது பூமி. பூமியோட வயது என்னன்னு பார்க்கும்போது 454 கோடி ஆண்டுகள். 460 சூரியன், பூமி 454 கோடி ஆண்டுகள். அதுக்கு அடுத்ததாக நம்மளை சுற்றி சந்திரன் இருக்குது. அது 453 கோடி ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கு வரிசையில் இருக்குது. இதுதான் அண்டத்தில் இருக்கிற பொருட்களுடைய வயதுகள். இதை எப்படி அளவிடுறாங்க அப்படின்னா ரேடியோமெட்ரிக் டேட்டிங் அப்படின்ற முறையில் இந்த வயதை அளவிடுறாங்க. இது ஒரு கணிப்பின் மூலம் கணக்கிடப்படுவது. இது வெவ்வேறு விதங்களில் மாறுபடலாம். ஆனால் தற்போது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வயது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.